சொரக்கா பிஞ்சு தான் ஆரத்து குழம்பு வைக்க போகிறோம். நான் வளர்த்த சொரக்கா செடி வந்து ஒரே ஒரு பிஞ்சு காய் எடுத்துன்னு வந்து அதை கொஞ்சம் கட் பண்ணி சொரக்கா குழம்பு வைக்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு. என் பொண்ணு அதை தான் சொல்லிச்சு. அதனால் பிஞ்சியாக இருக்கும்போது எடுத்து வந்து கொஞ்சம் கட் பண்ணுறேன். எங்கள் பொண்ணு வந்து சின்ன கட் பண்ணி பண்ணது பார்த்து அரிசி உலையில குதிச்சுன்னு இருக்குது. அது எடுத்து பண்ணி குழம்பு வைக்கணும். அதுக்காக படம் கட் பண்ணி இருக்கிறேன். சொரக்கா பிஞ்சு இன்னும் 10 பிஞ்சிட்ட இருக்குது. 2 நாளைக்கு ஒரு நாள் சொரக்கா குழம்பு வச்சுனே இருக்கலாம். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக ஆஞ்சிட்டு ஃபுல்லாக அறுத்துட்டு இருக்குது. அதாவது கட் பண்ணி இதே மாதிரி தான் வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு குழம்பு வைக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி நல்லா வதக்கணும். பாருங்க நல்லா வதக்கிடுச்சா, அதுக்கப்புறம் தக்காளி பண்ணணும். சொரக்கா குழம்புக்கு புளி இல்லாதனால தக்காளி போடுறேன். ஏன் உப்பு பட்டணும் போடுறேன், கொஞ்சம் வதங்க சேர்த்து அதனால போடுறேன். அதுக்கப்புறம் அது வதங்கலை இருந்தாலும் டைம் இல்லை, ஸ்கூலில் வரணும் பாப்பா. அதுக்காக சொரக்கா காய் நல்லா வெயிட் வச்சு போட்டு அதுக்கப்புறம் கட்டுறேன். நல்லா வதங்கி போட்டுருவேன்.